நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மொத்த உடல் எடையில் சுமார் 3%, அதாவது வெறும் 2 கிலோ எடை தான் நரம்பு மண்டலம் இருக்கான் மனிதனோட எடையில். 11 உடல் அமைப்புகளில் மிக சிறியதும் மிகவும் சிக்கலானதும் கூட. இதோட உபயோகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு விஷயத்த கேட்குறோம், சிலதை உணர்கிறோம். இப்போ எனக்கு பசிக்குதுன்ற ஒரு உணர்வு வருது, நான் சாப்பிட்றேன், எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஏதோ ஒரு டிவியில் ஒரு ஜோக்கை பார்க்குறேன், எனக்கு சிரிக்கணும்னு தோணுது, நல்ல வாய் விட்டு சிரிக்கிறேன். நான் நடக்கும்பொழுது என் கால்கள் அந்த தரையில் ஊனி பேலன்ஸாக நடக்கிறேன். அப்படின்னா எனக்கு கீழே விழாமல் அசையாமல், அதாவது சரியான முறையில் அசைவுகளை கொடுத்து நான் நடக்கிறேன். கால் நான் தரையில் ஊனும் பொழுது என்னுடைய உடலானது நேராக நிற்கிது, பேலன்ஸாக நிற்கிது, நான் கீழே விழலை. என்னுடைய அடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக, ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங்காகவும் ஒரே மாதிரியான சீரான நிலையிலையும் நான் அடி எடுத்து வைக்கிறேன். இதே ஒரு இடத்துல காலில் முள் குத்திருச்சு, அப்போது எனக்கு வலிங்கிற ஒரு உணர்வு வருது. இதே முள் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு தடை இருக்குது, நான் பார்க்குறேன், மிதிக்க போகிறதுக்கு முன்னாடி என் காலை எடுத்துடுறேன். ஏதோ ஒரு எதிரில் ஒரு வண்டி வருது, இல்லை ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா டக்குன்னு ஒரு ஃபீல் வரும்ல, நம்ம நகர்ந்து நம்மளை பாதுகாத்துப்போம்ல, அந்த விஷயம். இந்த மாதிரி நம்ம உடம்பில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லேயும் இந்த நரம்பு மண்டலத்தோட தொடர்பு இருக்குது. மற்ற உறுப்புகள் எல்லாமே அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். அதாவது இப்போது ஜீரண மண்டலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வேலை என்ன? நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை பெரிய பெரிய துகள்களை சின்னதாக ஆக்கணும், அரைக்கணும், அது மூலமாக சத்துக்களை எடுத்து உறிஞ்சி உடம்புக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு சுற்றோட்ட மண்டலம், ஹார்ட்டு அப்படின்னா அதோட வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பில் எல்லா இடத்துலையும் கடத்தக்கூடிய வேலையை தான் அது செய்யுது. அப்போ இருதயத்தோட வேலை வெறும் பம்ப் பண்ணுறது மட்டும்தான். இதே உங்களுக்கு கல்லீரலோட வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வேலைகளை பார்த்தோம். இப்போ எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கழிவு நீக்கத்தை தான் முக்கியமாக வச்சுருக்கிற ஒரு மண்டலமாக அது அமைஞ்சிருக்கு. ஆனால் இது அத்தனை செயல்பாடுகளோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மண்டலம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுதாங்க இந்த நரம்பு மண்டலம். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் இந்த நரம்பு மண்டலம் தான் பொறுப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது மற்றவங்கெல்லாம் இப்போ ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஒரு தலைவர், ஒரு நிறுவனத்துக்கு தலைவர் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு கீழே பல்வேறு வேலையாட்கள் வேலை செய்வாங்க. அதுக்காக அந்த தலைவரே இறங்கி எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாரானா கிடையாது. ஆனால் அந்த மானிட்டர் பண்ணுறாரு, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுங்கள், இதுக்கு இந்த கமாண்ட். அடுத்து பிரான்ச் பியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே அந்த இடத்துல இந்த தேவை இருக்கா, அதை நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரியான ஒரு கமாண்ட் ஒரு தலைமை அதிகாரியாக உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறாரு இல்லையா, மற்றவங்களெல்லாம் அதிகாரம் பண்ணி, அதிகாரம்னு கூட சொல்ல முடியாது, அத்தனை பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைத்து அந்த நிறுவனம் சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு அந்த தலைமை அதிகாரி பொறுப்பாக இருப்பார். அதே மாதிரி தான் எப்படி அவர் செய்கிறாரு? அவர் ஒரு தனி மனிதனாக செய்யவில்லை, அவர் கூட இருக்கிற அத்தனை வேலையாட்களுடைய துணையோடு செய்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் நம்மளுடைய நரம்பு மண்டலம். உடம்பில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல்வேறு வகையான நரம்புகளை வைத்திருக்கு. அந்த நரம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, முக்கியமாக நம்மளுடைய சென்சஸ், அதாவது உணர்வுகள், நம்ம பார்க்கறது, கேட்குறது, அந்த தொடு உணர்வு, இந்த மாதிரி பல்வேறு உணர்வுகளை நம்ம மூளைக்கு கடத்துது. மூளை என்ன பண்ணுது? அந்த தலைமை அதிகாரி இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு இது பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு இது பண்ணுங்கள். இது ஒரு வகை உணர்வுன்னா, அதாவது சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக வர்றது. இன்னொன்று, இதயம் துடிக்குது, உங்களுக்கு
நம்மளுடைய உடம்புல ஒரு சில உறுப்புகள் வந்து உங்களுக்கு நம்மளுடைய கான்ஷியஸ்னஸே இல்லாமல் நம்மளோட சப்கான்ஷியஸில் இப்போ இதயம் துடிக்கிறதுக்கு நமக்கு உணர்வு தேவையில்லை, நமக்கு தெரியாது, தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ ஒரு பொருள் ஜீரணமாகுதுன்னா அந்த ஜீரண மண்டலத்தை சார்ந்த உறுப்புகள் வேலை செய்கிறதுக்கு நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நம்ம கான்ஷியஸாக அதை நம்ம உணர்ந்து, இல்லை இன்றைக்கி வந்து நான் இந்த உணவை சாப்பிட்ருக்கேன், இதை இப்போ நான் அரைக்க போகிறேன், இது நான் கூழாக்க போகிறேங்கிற விஷயத்தையெல்லாம் எதுவும் உடம்பு நமக்கு சொல்கிறதில்ல. நம்ம உணர்வோடு நடக்காது, அது தானாகவே நடக்கும். அந்த மாதிரியான ஆட்டோனாமிக் வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னிச்சையாக நடக்கிற செயல்களுமே வந்து நம்மளுடைய இந்த நரம்பு மண்டலம் தான் செய்யுது. இது அத்தனையுமே ஒருங்கிணைச்சு தனக்குள்ளே இருக்கிற உறுப்புகளோட துணையோட இந்த நரம்பு மண்டலத்தில் வந்து இந்த செயல்பாடுகள் நடக்குது. மிக முக்கியமாக நம்ம உடம்பில் சமநிலைன்னு சொல்லுவோம், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலின் சமநிலை தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுல நரம்பு மண்டலத்தோட பங்கும் மிக முக்கியமான ஒன்று. அப்படின்னா என்ன? இரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா, இருதய துடிக்கிறது சரியாக இருக்கா, எல்லா செயல்களும் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கா, ஒரு தசைக்கும் ஒரு எலும்புக்கும், அதாவது உடம்பில் இருக்கிற ஒரு செல்லும் தன்னுடைய வேலையை சரியாக செய்யுதா, இதுக்கடுத்து இந்த கட்டளை, இந்த வேலை இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து சிறப்புற செயல்பட வைக்கிறதுல இந்த நரம்பு மண்டலத்தோட பங்கு மிக மிக முக்கியம். இந்த நரம்பு மண்டலமானது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தியாவசிய செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கிறது. இது மற்ற அனைத்து உடல் அமைப்புகளையும் உள்ளடக்கியது. அதனால தான் உடம்பில் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற அந்த நுட்பமான சமநிலை வந்து பராமரிக்க முடிகிறது. அதே போல் நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த உணர்வுகளை பதிவு செய்தல் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய சென்சேஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, தொடுறது, பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறதுன்னு அந்த மாதிரியான சென்சேஷன்ஸை உடலுக்குள்ளே பதிவு செய்யக்கூடிய வேலை. அதே போல் ஏற்கனவே நம்ம மூளையில் சில தகவல்கள் வந்து நம்மளுடைய அனுபவங்கள் தகவல்களாக பதிவுபடுத்தப்பட்டிருக்கும். அந்த பதிவுகளோட நம்ம வந்து இப்போ நடக்கக்கூடிய அந்த உணர்வுகளையோ இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ ஒப்பிட்டு அதுக்கான செயல்களை முன்னிறுத்துறது. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பாதையில் நடந்து போயிருப்போம். அந்த பாதையில் இந்த இடத்துல முள் இருக்குன்னு தெரிஞ்சால், முள் குத்தினா வலிக்குன்றது நமக்கு தெரியும். இது வந்து ஏற்கனவே நம்ம ஏதோ ஒரு இடத்துல குத்தி அனுபவப்பட்டிருக்கலாம், இல்லை யாருக்கோ முள் குத்தி வலி வந்ததை பார்த்துருக்கலாம். அப்போது அந்த தகவல், முள் குத்தினா வலிக்கும், ஒரு வண்டி வந்தால் நம்ம ஓரமாக நிற்கணும், படி ஏறணுன்னா காலை மேலே எடுத்து வைக்கணும், இறங்கணுன்னா கீழே எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளுமே நம்மளுடைய மூளையில் இந்த விஷயம் நடந்தால் இதுதான் நம்மளுடைய பதில் செயல்பாடாக இருக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய மூளையில் தகவல்களாக பதியப்பட்டிருக்கும். அந்த தகவல்களை எடுத்து, இந்த விஷயம் நடந்தால் இதுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்களோட தொடர்பு படுத்தக்கூடிய செயல்கள், முக்கியமான முடிவுகளை எடுத்தல், அந்த செயல்களை செய்தல், செயல்படுத்துதல், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமான ஒரு கட்டுப்பாட்டு மையமாக, அதாவது கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு நம்மளுடைய இந்த நரம்பு மண்டலம் தான் செய்யுது. மூளை வந்து அதன் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவு, எமோஷன்ஸ்னு சொல்லக்கூடிய உணர்ச்சிகள், நம்மளுடைய நடத்தை அதாவது பிஹேவியர்ஸ் மற்றும் நினைவாற்றல் அனைத்துக்குமான மையமாகவும் இந்த மூளை அமைஞ்சிருக்கு. மூளை அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தோட மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த மூளையில் சுமார் 85 பில்லியன் அளவுக்கு நியூரான்களும் 10 ட்ரில்லியன் முதல் 50 ட்ரில்லியன் அளவுக்கு நியூரோக்ளியா அப்படிங்கிற செல்களும் அமைஞ்சிருக்கு. நியூரான்னா என்ன, நியூரோக்ளியா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த நியூரான்களும் சரி, நியூரோக்ளியாக்களும் சரி, அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்களில் சுமார் 1300 கிராம் நிறைய வந்து கொட்டதாக அமைஞ்சிருக்கு. அதாவது மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து 1300 கிராம் அளவுக்கு இருக்குது.
சராசரியாக ஒவ்வொரு நியூரானும் மற்ற நியூரான்களோட 1000 சினாப்சிஸ்களை உருவாக்குது. இப்படி நியூரான்களால் உருவாக்கக்கூடிய அந்த சினாப்ஸ்களோட மொத்த எண்ணிக்கைன்னு நம்ம பார்க்கும் பொழுது சுமார் 1000 ட்ரில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான். அதாவது நம்ம விண்மீல் மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை விட பெருசாக இருக்கான். இப்போ நியூரான்னு சொன்னோம், நியூரோக்ளியான்னு சொன்னோம், சினாப்சிஸ்னு சொன்னோம். அப்படின்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே அனாட்டமி படிக்கும்போது ஒரு உறுப்புக்கும் செயல்பாட்டு அலகு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டு அலகுகளை வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். நியூரோக்ளியா அப்படிங்கிறது மூளைக்கு உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய செல்கள் மற்றும் இந்த நியூரான்களுக்கு உதவி செய்யக்கூடிய செல்களில் வந்து நியூரோக்ளியா அப்படின்னு சொல்லுவாங்க. சினாப்சிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ தகவல் பரிமாற்றம். இப்போ நமக்கு வந்து முள்ளு குத்துது, நான் முன்னாடி ஒரு வண்டியை பார்க்குறேன், எங்கேயோ ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது, யாரோ உதவிக்கு கூப்பிடுற சத்தம் கேட்குது, இல்லை நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்குது, யாரோ நம்மளை தொடுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உணர்கிறோம் இல்லையா? அந்த உணர்தல் அப்படிங்கிற விஷயம் நம்ம மூளைக்கு நமக்கு தெரியுது இல்லையா? எப்படி தெரியுது? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நரம்புகளின் சமிக்ஞைகள் மூலமாக நம்ம மூளைக்கு வந்து இதெல்லாம் தெரியுது. சமிக்ஞைகள் அப்படின்னா என்ன? இப்போ கான்வர்சேஷன் பண்ணுறோம் இல்லையா? பேசுகிறோம், ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், புரியுது, இல்லை சைகையில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நரம்பில் இருந்து, ஒரு நியூரானில் இருந்து இன்னொரு நியூரானுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் பரிமாற்றம் தான் வந்து சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒரு செயலுக்குமே இந்த மாதிரி பல்வேறு சினாப்சிஸ், பல 100 நியூரான்களுடைய இந்த சினாப்சிஸ் எல்லாம் நடக்கிறதால தான் நமக்கு வந்துட்டு இங்கே முன்னாடி ஒரு ஆபத்து இருக்குது, இல்லை முன்னாடி எனக்கு உணவு இருக்குது, நான் அந்த உணவை நான் பாதுகாப்பாக நான் எடுத்துக்கலாமா, இல்லை இந்த இடம் எனக்கு பாதுகாப்பாக, இந்த பாதை என்னால் பயணிக்க முடியுமா, இந்த சேர் வந்து சேஃபாக இருக்கா, நான் உட்காந்துக்கலாமா, அந்த மாதிரி பல்வேறு டிசிஷன்ஸை வந்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்மளுக்கு உதவி புரியுது. இப்போது இந்த நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது வந்து புலன் செயல்பாடு, சென்சரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சென்சரிக்கு உண்டான நியூரான்ஸ், புலன்களை உருவாக்கக்கூடிய, அந்த புலன்களை கடத்தக்கூடிய அந்த நியூரான்களின் மூலம் உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து சேகரிக்குது. இதுக்கு உதவக்கூடிய நியூரான்ஸ் வந்து சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது மூளைக்கு வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் மூளைக்குள்ள தகவல்களை கடத்துது. அந்த கடத்தின தகவல்களை செயலாக்கம் செய்கிறது, அதாவது ப்ராசஸஸ் த இன்ஃபர்மேஷன் இன் த பிரெயின் அப்படிங்கிறது. இது இரண்டாவது பணி. மூணாவதாக பார்க்கும்போது மோட்டார் செயல்பாடு, மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூளைக்குள்ளே இருந்து தசைகள், சுரப்பிகள் மற்றும் இதர உறுப்புகளுக்கு தகவலை அனுப்புது. அப்படின்னா என்ன? இந்த ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் காலை எடுத்து முன்னாடி வைங்க, இல்லை வைக்காதீங்க, நிறுத்துங்க, இந்த மாதிரியான தகவல்கள். இல்லை எனக்கு பசிக்குது, அப்போ பசியை தூண்டக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனை சுரக்கணும், அந்த உறுப்பு சுரக்கணும். இல்லை உணவு வந்திருக்கு, அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கான ஹார்மோனை சுரக்கணும். இல்லை எனக்கு வந்து கழிவு நீக்கத்துக்கான நேரம் ஆயிடுச்சு, அதாவது அந்த பிளாடர் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அப்போது அதை நீங்கள் எம்டி த பிளாடர், நீங்கள் யூரினரி பிளாடருக்கு மூளை மூலமாக தகவல், எஸ் நீங்கள் அந்த யூரித்ரா இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், அப்போது அந்த தசைகள் ஓப்பன் ஆகும்போது அந்த சிறுநீரானது வெளியில் கடத்தப்படும். இந்த மாதிரி பல்வேறு செயல்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மூளை வந்து தகவலை திருப்பி கொடுக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு மோட்டார் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சிக்கலான செயல்பாடுகள். அப்படின்னா என்ன? நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம உணரக்கூடிய விஷயங்கள், உணர்வுகள், நம்மளுடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், அப்புறம் நடத்தைகள், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அண்ட் நம்மளுடைய நினைவுகள், இது அனைத்துக்குமே இந்த நரம்பு மண்டலம் தான் பொறுப்பாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு செயல்களை செய்யக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்தை பொதுவாக 2 பகுதியாக, அதாவது 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்,
மைய நரம்பு மண்டலம் அல்லது மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைய நரம்பு மண்டலம் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் மூளையும் ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முதுகுத்தண்டும் முக்கியமான உறுப்புகளாக அமைஞ்சிருக்கு. இதே இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு மோட்டார் நரம்புகளும் சென்சரி நரம்புகளும் முக்கியமான பகுதிகளாக அமைஞ்சிருக்கு. அந்த மோட்டார் நரம்புகள்லேயும் வாலண்டரியாக தானாகவே நடக்கக்கூடிய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னும் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னும் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துலேயும் ஃபர்தராக 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக் அண்ட் என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சிஎன்எஸ் அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதுதான் என்ன பண்ணுது, இதில் உங்களுக்கு ஒரு செயல் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒரு பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் உங்களை துரத்துது, இல்லை துரத்துறதுக்காக ரெடியாக வருது, உங்களை பார்த்து நிற்குது. அப்போது உங்கள் மூளை உங்கள் கண்கள் அதை பார்க்குது, நீங்கள் உணர்ந்துட்டீங்க ஒரு ஆபத்து. அப்போ நீங்கள் ஓடணுமா, நிற்கணுமா, எதிர்த்து சண்டை போடணுமா, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும். அப்போது உங்களுடைய சென்சரி ஆர்கன், கண்ணோடைய பார்வை அப்படிங்கிற அந்த திறன் உணர்ச்சி மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உணர்ந்துட்டீங்க, உங்கள் மூளைக்கு தகவல் போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் நிற்கணுமா ஓடணுமாங்கிற முடிவு உங்களுக்கு எடுக்கணும். உங்களுக்கு கட்டளை மூளைக்கிட்டேருந்து வரணும். எப்படி வரும், மூளை என்ன பண்ணும், ஏற்கனவே இந்த தகவலை சேகரித்து வச்சுருக்கோம். ஒரு ஆபத்துன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துல நின்று போராடணுமா, இல்லை தப்பிச்சு வேகமாக ஓட ஆரம்பிக்கணுமா, இது நம்மளுடைய முன்னர் இருந்த அனுபவங்களை பொறுத்து அந்த தகவல்களை சேர்த்து எடுத்து கண்டுபிடிச்சி, இல்லை இந்த இடத்துல இந்த நாய் சரியில்லை, ஏற்கனவே இதனால் பல பேர் கடிபட்டிருக்காங்க, நம்மளும் அனுபவப்பட்டிருக்கோம், ஸோ இந்த இடத்துல இது கூட நம்ம சண்டை போடுறத விட நம்ம ஓடிடுறது, நம்மளை காப்பாற்றிக்கிறது நல்லது, ஓட தயாராகும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது நம்ம உடம்பானது அதை ஏற்று நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸை கொடுக்கக்கூடிய செயல், கட்டளை கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த சிஎன்எஸ் அப்படின்னக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு செய்யும். இதில் முக்கியமான உறுப்புகளாக யார் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இப்போது உடலோட பல பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸை உங்களுக்கு மூளைக்கு கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கக்கூடியது ஸ்பைனல் கார்டு அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய முதுகுத்தண்டு, தண்டுவடம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. அந்த சிக்னல்ஸ் எல்லாமே உடம்போட வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்துருச்சு. அந்த தகவலை உள்வாங்கி அதுக்கு நாங்கள் என்ன பதில் கொடுக்கணும், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அப்போது ஏற்கனவே நமக்கு உள்ள அனுபவங்களை வச்சு, நம்மளுடைய அறிவை வச்சு, இல்லை இந்த இடத்துக்கு இதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியது மூளை. இந்த இரண்டும் இணைந்து ஒரு கட்டுப்பாட்டு மையமாக அமைஞ்சிருக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம். அப்படின்னா இதனோட வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்போது உடம்போட மற்ற பகுதியில் இருந்து மூளைக்கு கடத்தணும் இல்லையா, அந்த கடத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அந்த நியூரான்களை கொண்டது தான் இந்த புற நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது. இந்த உறுப்புகள், இந்த நியூரான்ஸு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான சமிக்ஞைகளை தான் இருக்கும். ஒன்று உள்ளே வரக்கூடிய தகவல், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த பிரான்ச்சில் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், நான் கை முன்னாடி நான் நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன், இப்போ இங்கே நான் கை வைக்கணுமா எடுக்கணுமா. அப்போது அந்த தகவல் மூளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலை இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் பண்ணுது. உஷ்ணத்தை நான் பார்த்துட்டேன், நான் என்ன பண்ணணும், அந்த தகவல் கொண்டு போய் கொடுக்குற வேலை. அப்போது உங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியது அஃபரண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த சென்சரி சிஸ்டம். இதை என்ன பண்ணலாம், உங்களுக்கு தகவல் ஒரு கேள்வி உள்ளே போகுது, இல்லை ஒரு தகவல் உள்ளே கொண்டு போகக்கூடிய விஷயம். அடுத்தது மூளையில் ப்ராசஸ் நடந்து
உங்களுக்கு ஒரு தகவல் வெளியே வரும் இல்லையா, பொதுவாக அந்த தகவல்கள் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் சார்ந்த ரிஃப்ளெக்ஸாக இருக்கும், ரெஸ்பான்ஸாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா தசைகளுக்கு ஒரு கட்டளையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உறுப்புக்கு ஒரு செயல்பாடு சார்ந்து ஒரு கட்டளையாக இருக்கலாம். இப்போ வந்து ஜீரணமே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. உணவு வரப்போகுது, அப்போ நீங்கள் ஜீரணம் பண்ணுறதுக்கு உங்களுடைய வேலை செய்கிறதுக்கு அரைக்கிறதுக்கோ சின்ன பொருளாக உடைக்கிறதுக்கோ சக்தியை உறிஞ்சிக்கிறதுக்கோ தயாராகுங்கன்னு சொல்லி அது சார்ந்து அந்த உறுப்புகளுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறதா இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இருதயம் துடிக்கணும், சுருங்கி விரியணும். அதே மாதிரி உடலுக்குள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் மசில்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடல் முழுக்கவே விரிதல் சுருங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தானே வேலை செய்யுது. எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டத்துக்கு ரன்னிங் ரேஸ்க்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னா உங்கள் உடல் முழுக்க விரைப்பாக நீங்கள் இருந்து அந்த ஓட்டத்துக்கு தயாராகணும். இல்லை நான் இன்றைக்கி வந்து நல்ல பார்க்கில் உட்காந்து காத்தோட்டமாக நான் உட்கார போகிறேன், இல்லை ஒரு பாட்டு கேட்டு நான் அமைதியாக படுத்துக்க போகிறேன் அப்படின்னா அந்த செயல்பாடு செய்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த உடலுக்கான அந்த மோட்டார் ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு மூளையிலேருந்து திரும்பி மற்ற இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய விஷயமா இந்த மோட்டார் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்துட்டு இந்த மோட்டார் அப்படிங்கிறதுலையுமே ரெண்டாக பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோம் இல்லையா. ஆட்டோனமிக், அதாவது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், இது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன் செய்யக்கூடியது, அதாவது உடம்பு தானாகவே செய்யக்கூடிய செயல். அடுத்ததாக சொமேட்டிக் அப்படின்னா என்ன, உடல் சார்ந்து. இப்போ நான் கையசைக்கிறேன், கண்ணை திறந்து பார்க்குறேன், பேசுகிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், உட்காடுறேன், நடக்கிறேன்னு உடல் சார்ந்து நடக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய கான்ஷியஸோட நம்மளுடைய நம்ம பார்த்து நம்ம கான்ஷியஸாக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து சொமேட்டிக்காகவும், அன்கான்ஷியஸாக நமக்கு தெரியாமல் இல்லை டக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம கண்ணை மூடிடுறோம், அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து இன்வாலண்டரி செயல்களாக நடக்கும். ஸோ அந்த இதில் இன்வாலண்டரியாக நடக்கக்கூடிய அந்த அட்டானமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஃபர்தராக 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் வந்து பாராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக், என்டரிக் அப்படின்னு பார்த்தோம். பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எய்தர் ரெஸ்ட் ஆர் டைஜஸ்ட், அதாவது ஜீரண மண்டலம் சார்ந்தது, இல்லைன்னா உடல் வந்து ஒரு ஓய்வுக்கு தயாராகும்போது லகுவான சூழ்நிலைகளில் இந்த நரம்பு மண்டலத்தின் சமிக்ஞைகள் மூலமாக தான் உடல் வந்து அதுக்கு தயாராகுது. அதே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில நேரங்களில் அவசரமாக நம்ம முடிவெடுக்கும், நம்ம உடம்பு தன்னாலவே முடிவெடுக்கும். அந்த மாதிரியான நேரங்களுக்கு இப்போ யாரோ வந்து நம்மளை அடிக்க வராங்கன்னா நம்ம அறியாமல் நம்ம கண்ணை மூடிப்போம். ஒரு வண்டி வேகமாக வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியாமையே நம்ம நகர்ந்துருவோம். இல்லை சில நேரங்களில் இந்த டிரைவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு அது பழகின பாதையாக இருந்தால் அவங்க வேறு எந்த செயல் செய்துக்கிட்டு இருந்தாலும் கை தன்னால் அந்த பக்கமாக வண்டியை திருப்பிடும். இந்த மாதிரியான செயல்கள் இதெல்லாமே வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் செய்யும். அடுத்ததாக என்டரிக் அப்படின்னு பண்ணும்போது இது என்னென்னா குடல் சார்ந்த செயல்கள், கட் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடல் சார்ந்த செயல்கள் எல்லாமே வந்து இந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக நடக்கும். இதுவரைக்கும் நரம்பு மண்டலம்னா என்ன, அதனுடைய பணிகள் என்னென்ன, அது எத்தனை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய பெயர்களெல்லாம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதோட மூளை, அதனுடைய வேலைகள் என்னென்ன, அதனுடைய அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கலாம். நன்றி.